அனைவருக்கும் தமிழ் வணக்கம் மக்களே. நாம இந்த வீடியோட எதை பத்தி பேச போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா, நாம யாருமே கொஞ்சம் கூட ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இது நடந்திருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா கண்டிப்பா யாருமே இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆமாங்க, நாளைக்கு தமிழகம் பாத்தீங்க அப்படின்னா ஒரு புதிய முதலமைச்சரை சிஎம் சீட்ல உட்கார வச்சு பார்க்க போகுது. ஆமா, நாளைக்கு நம்மளுடைய தளபதி விஜய் அவர்கள் பாத்தீங்க அப்படின்னா டிவிகேவை சேர்ந்த தளபதி விஜய் அவர்கள் சிஎம் பொறுப்புல போய் உட்கார போறாரு. தளபதி இது அசால்ட்டான முடியல, அப்படி வந்தோன்னே சும்மா ஈஸியான முடியல. அவரும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு இருக்காரு. அது என்னென்ன பண்ணாரு, கூடவே வியூகங்கள் டாக்டிஸ் அது எல்லாமே ஒரு சில விஷயம் கரெக்டா பண்ணாரு. ஸோ அவர் என்னென்ன கரெக்டா பண்ணாரு, இப்ப சிஎம் ஆனாலும் சிஎம் சீட் அவ்வளவு ஈஸியான சீட்டா, நம்ம ஈஸியா டாக்கிள் பண்ண முடியுமா, சிஎம் சீட்டை அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாரு, இதுல பிளஸ் என்ன இருக்கு மைனஸ் என்ன இருக்கு, இது எல்லாத்தையும் நான் இந்த வீடியோல நல்லா புட்டு போறேன். சோ நீங்க இந்த வீடியோவை 1 செகண்ட் மிஸ் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. கூடவே இதுல வீடியோஸ் பாக்குறதுக்கு எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எங்களை ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. நீங்க ஒரு டிவிகே ஃபேன் இல்ல விஜய் ஃபேனா இருந்தீங்க அப்படின்னா மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு கமெண்ட் செக்ஷன்ல டிவிகேன்னு கமெண்ட் பண்ணுங்க. இல்லப்பா நான் வேற கட்சி அப்படின்னா நீங்க எந்த கட்சியோ அந்த கட்சி நேம இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. பாக்கலாம் எந்த கட்சிக்கு அதிகமான ஓட்டு வந்திருக்கு அப்படின்ட்டு. சோ வாங்க நம்ம வீடியோக்குள்ள போகலாம். தளபதி விஜய் அவர்கள் அரசியலுக்கு வரதுக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா அவர் கட்சியில ஆரம்பிக்க மாட்டாங்கப்பா, ஏதோ ஆக்டரா இருக்காரு அதனால கூட்டம் வருது, அவர் கட்சியில ஒண்ணும் ஆரம்பிக்க மாட்டாரு அப்படின்னாங்க. ஆனா அவரு சூப்பரா பக்காவா அருமையா கட்சி ஆரம்பிச்சாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா கட்சி ஆரம்பிச்சுட்டாரு. கட்சி ஆரம்பிச்சா கூட்டம் வந்துருமா, அதெல்லாம் கூட்டம்லாம் வராது தம்பி, கூட்டம்லாம் சும்மா படத்துக்கு வரது சரி, கூட்டம்லாம் வராது அப்படின்னாரு. அதே போல விழுப்புரத்துல ஃபர்ஸ்ட் கூட்டம் போட்டாரு. சரியான கூட்டங்க, கட்டுக்கடங்காத கூட்டம். கூட்டம் வந்துருச்சு. அவர்கிட்ட என்ன கொள்கை இருக்கு, அவர் என்ன பண்ண போறாரு, அவரு என்ன பேச்சு திறமையா இல்ல ஒழுங்கா பேசுவாரா அப்படின்னாங்க. அவருடைய கொள்கை தலைவர் 5 பேர் சும்மா நறுக்கு நியமிச்சாரு. அதே போல பேசுறதும் பாத்தீங்க அப்படின்னா அவரு எதை டார்கெட் பண்ணணுமோ சும்மா கச்சமச்சா அது இது எல்லாத்தையும் பேசுறேன். என்னென்ன டார்கெட் பண்ணணுமோ அவரு யார வீட்டோம்னு நினைச்சாரோ அதை தெளிவா எல்லா மேடைகளையும் சொன்னாரு. எந்தெந்த இடத்துல யார அழுத்தணுமோ அந்த இடத்துல கரெக்டா அழுத்தி பேசினாரு. அவரு சொன்னதை பார்த்து இதாங்க சினிமா டைலாக் போல பேசுறாரு அவரு, இது என்ன டைலாகா அப்படின்னாங்க. ஆனா சினிமா டைலாக்கும் எந்த டைலாக்கும், ஆனா அவர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் உண்மையிலே அவருக்கு பலாயிரக்கணக்கான ஓட்டை கொடுத்துருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா அந்த அளவுக்கு கரெக்டா என்ன பேசணும் அப்படின்ற ஸ்ட்ராட்டஜியை தெரிஞ்சு வச்சுக்கிட்டு கிளியர் கட்டா பேசினாரு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். கூடவே பாத்தீங்க அப்படின்னா அவருடைய மாநாட்டுல ஒரு 49 பேர்கிட்ட இறந்தாங்க. ஸோ அந்த விஷயம் மற்ற கட்சிகள் எல்லாமே ஓகே இதை வச்சு நம்ம எப்படியா டம்ப் பண்ணிடணும், அவர் ஐட்டணும் அப்படின்னு பார்த்தாங்க. ஆனா அந்த விஷயத்திலையும் எப்ப பொறுமை காக்கணுமோ அப்ப பொறுமை காத்தாரு, எப்ப பேசணுமோ அதை பத்தி நல்லா தெளிவா பேசினாரு, எங்க பேசணுமோ அதை பேசினாரு. சோ இது போல ஒரு சில விஷயங்கள் அவரு கரெக்டா ஹேண்டில் பண்ணாரு. இந்த விஷயத்த நாம பாராட்டியே ஆகணும். ஏன்னா நமக்கு ஒரு சில பேர் பிடிக்காம இருக்கும். ஆனா ஒரு சில பேர் நல்லது பண்ணாங்க அப்படின்னா இல்ல நல்லா கையாண்டாங்க அப்படின்னா அந்த எதிரியா இருந்தாலும் அவங்களுடைய நல்ல நம்ம பாராட்டணும். ஸோ இது போல விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உண்மையிலே விஜய் அவர்கள் உண்மையிலே திறமையா கையாண்டாரு. ஸோ இது போல அவருக்கு எதிர் வந்த கருத்துக்கள் எல்லாத்தையுமே அவர் ரொம்ப ஆக்கப்பூர்வமா ஐயோ நம்மளை பத்தி தப்பு சொல்லிட்டாங்களே நம்ம அதை பத்தி பேசிடுவோம் அப்படின்ட்டு ஃபுல்லா அப்படியே ஓவராவும் பேசல, இல்ல நம்ம இதை பத்தி பேசாம இருக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப கம்முன்னு இல்லை. ஸோ தெளிவா எந்தெந்த இடத்துல என்னென்ன பேசணுமோ அதை உண்மையிலே கிளியர் கட்டா தெளிவா பண்ணாரு. ஸோ அது போலதான் இந்த 2026 தேர்தல் அணுகினாரு. கூட்டணியை பொறுத்த வரைக்கும் கூட்டணிக்கு யார் வந்தாலும் ஓகே தான் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பட் ஆனா மற்ற கட்சிகள் எல்லாருமே பழைய கூட்டணியில நல்ல கப்பல் தான் இருக்கும். அவங்களால மற்ற கட்சிகளால விஜய் கூட கை கோர்க்க முடியல. சிவகப்பா நம்ம கட்சி மற்ற கட்சி வரலையே அப்படின்னு விஜயம் ஃபீல் பண்ண மாதிரியும் தெரியல. சரி ஓகே, யாரு இருந்தாலும் சரி, நான் இந்த எலெக்ஷனை தனிச்சு போட்டுட்டாலும் சரி இல்ல கூட்டணி வச்சு போட்டுட்டாலும் சரி, இந்த எலெக்ஷனை நான் பக்காவா சூப்பரா நான் எதிர்கொள்ள போறேன் அப்படின்ட்டு இந்த எலெக்ஷனை அவருடைய ஒரே முகம் அந்த முகத்தை வச்சு, ஏன்னா அவர் பொதுக்கூட்டத்துல தெளிவா சொன்னாரு, நீ இப்ப நிக்கிற 234 தொகுதியிலையும் நான் நிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு ஓட்டு போடுங்க அப்படின்னாரு. சோ உண்மையா சொல்லணும்னா அதேதான் இப்போதைக்கு தமிழகத்துல நடந்திருக்கு. ஏன்னா விஜய் அப்படின்ற ஒரு பிரபலமான முகத்துக்காக தான் அவரு இப்போ இந்த அளவு வெற்றி பெற்றிருக்காரு. நிறைய அரசியல் ஆலோசகர் என்ன சொன்னாங்கன்னா இவர் ஓட்டு வாங்குவாருப்பா, நிறைய ஓட்டு வாங்குவாரு, சீட்டு தான் ஜெயிக்க மாட்டாரு, ஏன்னா ஓட்டு கிடைப்பாரு, முக்கியமான ஓட்டு திமுக ஓட்டு அதிமுக ஓட்டு எந்த கட்சி ஓட்டும் ஓட்டை கிடைப்பாரு, ஆனா சீட்லாம் வாங்க மாட்டாரு, 10 சீட்டோ வாங்குறதே அதிகம் தான் அப்படின்னாங்க.
ஆனா தலைவன் கெத்தா 108 சீட்டு சும்மா அருமை, யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு திமுகவை எதிர்கட்சியில ரெண்டாவது இடத்துல உட்கார வச்சாரு. சும்மா அருமையா இந்த தேர்தலை ஜெயிச்சு வந்தாரு. பட் ஆனா 108 சீட்டு தானே இருந்திருக்கு. 108 சீட்டு போதுமா, 118 சீட்டு வேணுமே அப்படின்னு நிறைய பேர் சொன்னாங்க. அது எல்லாமே எங்கெங்க பிடிக்கணுமோ எங்கெங்க பண்ணணுமோ அது எல்லாமே கரெக்டா டேக்கிள் பண்ணி இப்ப அவர் 118 சீட்டு தன்னை 118 எம்எல்ஏக்களை தன் கையில வச்சுக்கிட்டு நாளைக்கு காலையில சிஎம் சீட்ல உட்கார போறாரு. உண்மையிலே இது மிகப்பெரிய விஷயம் தான், நம்ம எல்லாருமே பாராட்டக்கூடிய விஷயம் தான். நிறைய விமர்சனங்கள் அவர் மேல இருந்தாலும் ஆனா வந்த முதல் எலெக்ஷன்லயே இந்த அளவுக்கு ஒரு கட்சி வெற்றி பெறுது அப்படின்னு நினைக்கும் போது, தமிழக மக்கள் இத்தனை பேர் ஆதரவு கொடுத்துருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது கண்டிப்பா நாம அதை பாராட்டி தான் ஆகணும். சரி, ஓகேப்பா, அவர் சிஎம் ஆயிட்டாரு, சிஎம் ஆனா அவர் எவ்வளவு கஷ்டம் தெரியுமா, அது கஷ்டம் இது கஷ்டம் அப்படின்னு நிறைய பேர் சொல்றாங்க. பட் ஆனா இதுக்கு முன்னாடியும் கட்சி ஆரம்பிப்பாரா, இதை பண்ணுவாரா அதை பண்ணுவாரா அப்படின்னு கேட்ட எல்லாத்தையுமே அவர் கிளியரா பண்ணி வந்திருக்காரு. இப்போதைக்கு சிஎம் சீட்ல உட்கார போறாரு. சோ எனக்கு தெரிஞ்சு அவரால் முடிஞ்ச பெஸ்ட் கொடுப்பாரு. பட் ஆனா இதுல ஒரு சில பாசிட்டிவ்ஸும் இருக்கு, நெகட்டிவ்ஸும் இருக்கு. இதுல என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இவர் தேர்தல் அறிக்கையை, தேர்தல் வாக்குறுதிகளை ரொம்ப அதிகமா கொடுக்கல. சில பேர் போன வாட்டிலாம் திமுக வரங்க நிறைய கொடுத்தாங்க. ஸோ அவங்க 100க்கும் மேற்பட்ட வாக்குறுதிகள் கொடுத்தாங்க. ஆனா இவர் அது போல வாக்குறுதிகள் கொடுக்கல. பட் ஆனா என்னென்ன கொடுக்கணுமோ அது மட்டும் ஒரு குறிப்பிட்ட வாக்குறுதிகள் மட்டும்தான் கொடுக்காரு. ஆனா அதுலயும் இவருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு, அது என்ன பிரச்சனை சொல்றேன். பட் ஒரு பாசிட்டிவ் சைட் பாத்தீங்க அப்படின்னா, இவர் கொடுத்த வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நிறைவேற்றிட்டாரு அப்படின்னா அது விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய சப்போர்ட் ஆயிடும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இதுக்கு முன்னாடி இந்த ஆட்சிகள் அந்த வாக்குறுதி நிறைவேற்றல, இந்த வாக்குறுதி நிறைவேற்றல நிறைய குற்றச்சாட்டு இருந்தது. இவர் சொன்னது எல்லாத்தையும் செஞ்சாலே போதும், இதுக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா இருக்கும். ஏன்னு பாத்தீங்கன்னா, இவருக்கு ஒரு முக்கியமான ஓட்டு எந்த வயசுல வந்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா, எல்லாருமே இந்த 20-30 வயசுக்குள்ள இல்ல 35-40 வயசுக்குள்ள இது ரொம்ப வயசு கம்மியானவங்களோட ஓட்டு தான் இப்ப இவருக்கு வந்திருக்கு. இந்த ஓட்டு பாத்தீங்கன்னா இன்னும் 20-30 வருஷத்துக்கு கேரி ஆகும். ஏன்னா இங்கிருந்து வளர்றவங்களுக்கு நான் நல்லது செஞ்சுட்டேன் அப்படின்னு ஒரு நல்லது விதைச்சாரு அப்படின்னா அதே ஓட்டு. ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, எங்க அப்பா பாத்தீங்க அப்படின்னா அவர் ஏடிஎம்கே ஃபுல் சப்போர்ட். ஏன்னு பாத்தீங்க அப்படின்னா, அம்மா ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி அவங்களுக்கு ஏதோ ஒரு நல்லது பண்ணிருக்காங்க. சோ அதனால அவங்க அன்னைக்கு பண்ண அந்த ஒரே நல்லதை இன்னமும் அவர் ஏடிஎம்கே சப்போர்ட் பண்ணிருக்காரு. அதே போலதான் இந்த 20-30 வயசுல இருக்காங்கல்ல, அவங்களுக்கு விஜய் இப்போதைக்கு நல்லது பண்றாரு அப்படின்னா அது இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கு அவருக்கான ஓட்டா நீடிக்க வாய்ப்பு இருக்கு. சோ இது அவருக்கு ஒரு மிக மிக பிளஸ் பாயிண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா அவர் ஒரு சில நல்லது செஞ்சாலே போதும், ரொம்ப பெருசா அப்படி தமிழ்நாடு திருத்தணும் அப்படிலாம் கிடையாது. ஓகே, இப்ப இருக்க 2 கட்சிகளுக்கு மாற்றா அவர் வந்திருக்காரு. அந்த கட்சிகளோட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாலே போதும், அவர் இன்னும் 10 வருஷம் குறைஞ்சபட்சம் சிஎம் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இது பாசிட்டிவ் சைட். ஆனா நெகட்டிவ் சைட் போனீங்க அப்படின்னா, அவர் கொடுத்திருக்க வாக்குறுதியில ஒரு சில வாக்குறுதிகள் கொஞ்சம் கஷ்டமான வாக்குறுதிகள். ஒரு உதாரணத்துக்கு நான் 6 ஃப்ரீ சிலிண்டர் கொடுக்க போறேன் ஒரு வருஷத்துக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ அது கொஞ்சம் கஷ்டம் தான். பட் ஆனா அது போல வாக்குறுதிகளை அவருக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டு அதை கரெக்டா டேக்கிள் பண்ணி சக்சஸ் ஆயிட்டாருன்னா உண்மையிலே விஜய் அடுத்த எம்ஜிஆருக்கும் மேல போயிடுவாரு அப்படின்னு சொல்லணும். வேற எம்ஜிஆர் ஃபேன் தான் தப்பா இருக்காதுங்க. ஏன்னா தேர்தல் களம் அதுதான் நம்ம ரிஃப்ளெக்ட் பண்ணுது. அதான் நான் சொல்றேன். ஏன்னா எம்ஜிஆரை விட வாக்கு சதவீதம் அதிகமா வாங்கியிருக்காரு. இப்போதைக்கு மக்களுக்கு எப்பா இவர் நல்லா பண்றாருப்பா அப்படின்ற ஃபேம் வந்துருச்சுன்னா உண்மையிலே அந்த ஃபேம் போக வைக்கிறதுக்கு கண்டிப்பா இன்னொரு 10 வருஷம் 5 வருஷம் டைம் எடுக்கும். ஆனா அவர் இந்த கொஞ்சம் லைட்டா எங்கன்னா சொதப்பினாரு, இல்ல ஒரு சில விஷயங்கள் சரியா பண்ணல, இல்ல இந்த 5 வருஷம் சரியா கையாளல, நிறைய பிரச்சனைகள் வருது, நிதி நெருக்கடி வருது. இதுல பிரச்சனைகள் வந்துச்சு அப்படின்னா அவருக்கு மிகப்பெரிய பின்னடைவு. கூடவே இப்ப தேர்தலுக்கு பின் அவர் கூட்டணி வச்சிருக்காரு பாத்தீங்களா. சோ அவங்க கடைசி வரைக்கும் இந்த 5 வருஷம் வரைக்கும், இந்த 5 வருஷம் முடிவு வரைக்குமே நம்ம விஜய் கூட டைப்ல இருக்கணும். அவங்க எப்பெல்லாம் பிடிக்கிட்டு போலாம், நாங்க ஆதரவு தெரிவிக்கல, நான் கிளம்புறோம் அப்படின்னு அவங்க எப்பனாலும் போலாம். சோ அது போல ஒரு சில பிரச்சனைகள் இருக்கு. சோ அவர் அதை டேக்கிள் பண்ண போறாரு அப்படின்னு தெரியல. என்னை பொறுத்த வரைக்கும் பொதுவான கருத்து என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, நமக்கு ஒருத்தவரை பிடிக்கலையோ, ஆனா தமிழக மக்கள் அவரை தேர்ந்தெடுத்திருக்காங்க. நாம தமிழக மக்களுடைய வாக்குக்கு நாம கண்டிப்பா மரியாதை கொடுத்து ஆகணும். ஸோ இப்ப புதுசா சிஎம் பதவி ஏற்க போற நம்மளுடைய விஜய் தமிழ்நாட்டை அடுத்த 5 வருஷம் நல்லபடியா அவரு என்னென்ன விமர்சனங்கள் வந்தாலும் அது எல்லாத்தையும் அடிச்சு துவம்சம் பண்ணி நல்லபடியா இந்த 5 வருஷம் தமிழ்நாட்டை ஆண்டு தமிழ்நாட்டை இன்னும் ஒரு படி மேல எடுத்து போகணும் அப்படின்னு நான் ஆசைப்படுறேன்.
சோ அதுக்கு மக்களாகிய உங்களுடைய ஒத்துழைப்பு வேணும். கூடவே நம்மளுடைய சேனல் சார்பா தளபதி விஜய் அவர்களுக்கும் டிவிகே கட்சி அவர்களுக்கும் நம்மளுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை கண்டிப்பா சொல்லுவோம். கங்க்ராச்சுலேஷன் மிஸ்டர் விஜய் சார், புதிய சிஎம் விஜய் சார். ஸோ கூட இது போல வீடியோஸ் நீங்க பார்க்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா மறக்காம எங்க சேனலை ஃபாலோ பண்ணுங்க. கூடவே நீங்க என்ன நினைக்கிறீங்க, விஜய் வந்து நல்லபடியா இந்த 5 வருஷம் ஆட்சி பண்ணுவாரா இல்ல பிரச்சனை வருமா, நீங்க என்ன நினைக்கிறீங்களோ மறக்காம அது இந்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. கூடவே எங்களை ஃபாலோ பண்ணிட்டு நாங்க போடுற எல்லா வீடியோஸும் பார்த்துக்கிட்டு எங்களை சப்போர்ட் பண்ணிட்டே இருங்க. ஏன்னா உங்களுடைய சப்போர்ட் தான் எனக்கு வந்து அடுத்த வீடியோஸ் வந்து என்ன நடந்திருக்கு, ஏது நடந்திருக்கு அப்படின்ட்டு கிளியரா போறதுக்கு எனக்கு ஒரு இன்னமும் ஒரு ஊக்கமா இருக்கும். சோ மறக்காம எங்க சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.